ஸ்வேதாவும் மயூரியும் வந்து ஜாடையா வந்து நம்ம என்ன பண்ணுறாங்க, கண்மணி வந்து ஓவராக பேசுகிறாங்க. என்ன பாட்டி, என்னமோ கண்மணி பெரிய ஆள், அவள் எல்லாமே சமாளிச்சிடுவான்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிங்க, இப்படி சொதப்பி வச்சுட்டா, அங்கே போய் கேக்கை போட்டு உடச்சி இந்த மாதிரி பண்ணி வச்சுட்டா, அன்புக்கு தேவையில்லாத டென்ஷன் தானே. இப்போ தெரியுதா கண்மணி வந்து எப்படிப்பட்டவன்னு சொல்லிட்டு, தேவையில்லாமல் நீங்கள் பண்ண போய் இப்போ அன்புக்கு தான் பிரச்சனை பாட்டி அப்படின்னு. ஆமாம்மா, தேவையா இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் கூட்டின்னு போனது ஏன் மேலே தப்பு தான். ஏதோ வந்து சமையல்லாம் தெரியும்னு சொல்கிறாளே, அங்கே போய் நல்லா பண்ணுவான்னு நினச்சி நான் சொன்னேன். ஒரே சான்ஸாக கொடுத்தேன், அந்த சான்ஸை அவள் வேஸ்ட் பண்ணிட்டா. இதுக்கப்புறம் எந்த சான்ஸும் கிடையாது. இங்கே பார் கண்மணி, இதுக்கப்புறம் நீ அந்த ஹோட்டல் பக்கமே நீ திரும்பி கூட போகக்கூடாது. அந்த ஃபுட் இண்டஸ்ட்ரிக்கும் உனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. இதுக்கப்புறம் அன்போட ஆஃபீஸ்க்கும் உனக்கு வேலையே இல்லை, புரியுதா அப்படின்னோடனே மனசு கஷ்டப்படுறாங்க வந்து கண்மணி. பாட்டி ப்ளீஸ் பாட்டி, ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் கொடுங்க பாட்டினோடனே. அதெல்லாம் கொடுக்க முடியாது, நான் ஆல்ரெடி என்ன சொன்னேன், ஒரு சான்ஸாக கொடுப்பேன்னு சொன்னா இல்லையா. அப்புறம் எப்படி இன்னொரு சான்ஸ் நீ கேட்குற. இங்கே வீட்டில் எல்லாரும் கேட்டுப்பாரு, எல்லாருக்கும் ஒரு சான்ஸாக நான் கொடுத்தேன். அந்த ஒரு சான்ஸில் அவங்க வந்து நிரூபிக்கணும். அப்படி நிரூபிக்க முடியலன்னா அதை விட்டுடணும். அதே மாதிரி தான் இந்த விஷயமும். இதுக்கப்புறமா நான் வந்து சமையல் பண்ண போகிறேன், நான் எல்லாமே செய்வேன், ஏதும் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ தெரியவே கூடாது. இதுக்கப்புறம் உனக்கு சான்ஸே கிடையாது. உன் தலையெழுத்து, நீ சமையல் கட்டில் தான் இருக்கணும்னு நான் இருக்குது. இந்த வீட்டு சமையல் கட்டையாவது ஒழுங்காக வந்து பார்த்து பண்ணு அப்படின்றாங்க. அதை கேட்டு பாட்டி அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, என்ன அன்பு அப்படின்றாங்க. ஒரு நிமிஷம் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அன்பு வராரு. இதுக்கப்புறம் கண்மணி வந்து என் ஆஃபீஸ்க்கு வரட்டும் அப்படின்னு ஒன்று அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னடா நீ இப்படி பேசுகிற, ஆல்ரெடி கண்மணி தான் அந்த வேலையை பண்ணியிருக்கால, அப்புறம் எப்படி மறுபடியும் கண்மணி எடுத்துன்னு போயிட்டு உன்னோட ஆஃபீஸில் விட முடியும் அப்படின்னு. கண்மணி அந்த வேலையை பண்ணலை பாட்டி அப்படின்னு எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. கண்மணி வந்து அந்த கேக்கை வந்து நாசம் பண்ணல, நாசம் பண்ணது யாருன்னா அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே சின்ன குழந்தைய காட்டுறாங்க. இவன் தான் பண்ணது அப்படின்னோடனே உடனே எல்லாரும் பார்க்குற, டேய் நீயாடா. ஆமாம் பாட்டி, நான் தான் தெரியாமல் தள்ளி விட்டுட்டேன், கேக்கு கீழே விழுந்துடுச்சு. சித்தி வந்து பாவம், அவங்களுக்கு எதுவுமே தெரியாது, கண்மணியா சித்தி அப்படி சொல்லி சொல்கிறாங்க. உடனே வந்து எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. இவன் சும்மா சொல்லுவான், இவன் வேணும்னே வந்து கண்மணிக்காக சொல்லுவான் அப்படின்னோடனே, குழந்தை எங்காவது போய் சொல்லுமா. இப்போ எல்லாருக்கும் புரிஞ்சிச்சா கண்மணி வந்து அந்த கேக்கை தள்ளி விடலன்னு சொல்லிட்டு. ஆனால் அவள் குழந்தைக்கு கஷ்டப்படுத்தக்கூடாது, எல்லாரும் குழந்தைய திட்டுவாங்கன்னு சொல்லிட்டு அவள் வந்து நின்று அந்த வாங்கிக்கிட்டா அந்த பேச்சை அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா, பாட்டி வந்து ஒன்றும் புரியாமல் யோசிக்கிறாங்க. இப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. கண்மணி, இவன் சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படின்னோடனே உடனே அமைதியாக இருக்காங்க. சொல்ல பெரிய பிள்ளை, ஆமாம் பாட்டி, நீங்கள் அவனை திட்டுவீங்கன்னு சொல்லிட்டு தான் நான் அந்த படியை ஏற்றுக்கிட்டேன். என்ன இது, இந்த பழக்கெல்லாம் புது பழக்கம்லாம் இருக்குது. திட்டினா அதுக்காக சொல்லாமல் இருப்பீங்களா உண்மையை மறைச்சதும் தப்பு தான், அதனால் நீ தப்பு தான் பண்ணியிருக்க அப்படின்றாங்க. என்ன பாட்டி இது, அவள் தான் சொல்கிறாள் குழந்தை திட்டு வாங்கக்கூடாதுன்னு, அந்த உண்மையை வந்து அவள் மறைச்சிருக்கா, இதில் என்ன தப்பு இருக்குது. இங்கே பார் கண்மணி, இவ்வளோ நாள் எப்படியோ, இப்போ நான் சொல்கிறேன், நீ கண்டிப்பாக வந்து என்னோட கம்பெனிக்கு வரலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அன்பு சொல்லிட்டு போகிறாரு. அதை கேட்டு வீட்டில் உள்ளவங்க எல்லோரும் டென்ஷன் ஆகிறாங்க. இவளை எப்படியாவது கம்பெனி காமிச்சு கெட்ட பேர் எடுத்து இவளை எப்படியாவது அங்கே விலைக்கு விற்கலான்னுச்சா, கடைசியில் நானே கம்பெனியில் எடுத்து அன்பு கூட விட்ட மாதிரி ஆயிடுச்சு. எல்லாம் என்ன சொல்கிறது, நேரமே சரியில்லை அப்படி சொல்லிட்டு பாட்டி போகிறாங்க. இங்கே மயூரி வந்து அப்படியே வந்து டென்ஷன் ஆகுறாங்க. இப்படி நடந்துச்சேன்னு சொல்லிட்டு ஸ்வேதா கிட்ட சொல்கிறாங்க. இந்த பாட்டி என்னமோ பெரிய பிளான் பண்ணுறதா நினச்சிட்டு பண்ணாங்க, நம்ம எதாவது சொன்னாலும் திட்டுவாங்க, கடைசியில் அந்த அன்பு கூட தினமும் வீட்டில் ஒன்றா இருக்கிறது பத்தாதுன்னு ஆஃபீஸ்லேயே ஒன்றா இருக்க போகிறா. எல்லாம் தலை எழுத்து, இவ வேலை செய்ய விடாமல் தடுக்கலான்னு பார்த்தா இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு டென்ஷன் ஆகிறாங்க. இங்கே சந்தோஷம் தாங்கவே முடியல. நம்ம சிவகாமிக்கு ஓடி வந்து அப்படியே வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க. நம்ம கண்மணியை, என் மருமக ராசியானவ, அவள் பாரு வந்தோடனே வந்து அன்புக்கு உதவி செய்கிறதுக்காக ஆஃபீஸ்க்கெலாம் போகிறா, எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா அப்படின்னு உச்சி முகர்றாங்க. நீ வந்து நல்ல திறமையானவடி, கொஞ்ச நாளே சீக்கிரமாக எல்லாமே வந்து சரி பண்ணுவ, எனக்கு அந்த நம்பிக்கை உன் மேலே இருக்குது கண்மணி, நீ போய் நல்லபடி வந்து எல்லாமே பண்ணு, கூடிய சீக்கிரம் பாரு அன்பு கொண்டு பிடிக்க ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறாங்க. இதை கேட்டு சந்தோஷப்படுறாங்க கண்மணி.